இது நாள் வரைக்கும் நாங்கள் என்னென்ன மிஷின் ப்ராடக்ட் செய்கிறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு வீடியோவிலேயே போட்டுக்கிட்டு இருந்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் தொலைபேசியில் கூப்பிட்டு, சார் இந்த மிஷினில் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் வருமா, இதை எடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. இந்த ப்ராடக்டில் இருந்து என்னென்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்லேருந்து என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கோம். நம்மக்கிட்ட பாருங்கள், தேங்காய் துருவுற மிஷின், 2 பக்கமும் தேங்காய் துருவ முடியும். கம்மி விலையில் ஒரு தேங்காய் துருவுற மிஷின். இது தேங்காயை துருவே தேவையில்லை, பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டாலே தேங்காய் துருவலும் எடுத்துக்கலாம், பாலும் எடுத்துக்கலாம். 2 in 1 பர்பஸ் மிஷின். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தேங்காய் பால் மிஷின். இது வீட்டுக்கு தேவையான தேங்காய் பால் மிஷின். இது 2. இது தேங்காயிலிருந்து இந்த ப்ரௌன் கலர் செல்லை எடுத்ததுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஸ்கின் இருக்கும், அதை எடுக்கிற மிஷின். இது ஏன் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு தேங்காய் பாலில் ஆயில் எடுக்கிறாங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா சில உணவில் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேங்காய் பாலில் இருந்து ஜூஸ் ஐட்டங்கள் நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. தேங்காய் பால் கோதுமை பால் மிக்ஸ் பண்ணி, அதுதான் மஸ்கோத் அல்வா. தேங்காய் பால் பூசணிக்காய் மிக்ஸ் பண்ணி பூசணிக்காய் அல்வா. அப்புறம் தேங்காய் பால் கரும்பு பால் ஜூஸ், தேங்காய் பால் பைனாப்பிள் ஜூஸ், தேங்காய் பால் கேரட் ஜூஸ், தேங்காய் பால் சாத்துக்குடி ஜூஸ், தேங்காய் பால் பூஸ்ட் மிக்ஸ் பண்ணி அத்தானி தேங்காய் பால். எங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா அத்தானி தேங்காய் பால் ரொம்ப ஃபேமஸ். ஒரு டைம் குடிச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி குடிக்க தோணும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்குது. இந்த தேங்காய் பாலில் நிறைய தொழிலெலாம் இருக்குது. இன்னைக்கு கஸ்டமர் கேட்டதுனால இந்த ஜூஸ் என்னென்ன ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ரைட், ஓகே.